ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திமுகவில் தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத ஆரம்பித்து அதுக்கப்புறமா மதிமுக, அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறமா அமமுக அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகளில் தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்த நாஞ்சில் சம்பத் இருக்கார் இல்லையா, அவர் திடுதிப்புன்னு தாவேக்கால இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்த்தோம்னா, தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவருக்கு விஷஸ் அப்படின்றது பண்ணியிருந்தாப்புல. திடுதிப்புன்னு எவனால் இந்த மாற்றம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தினகரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆதரவு அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருந்தப்ப அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியை ஆரம்பிச்சப்ப வந்துட்டு இதுல அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை, இந்த கட்சியினுடைய பேர்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா திராவிடம் இந்த 2 முக்கியமான வார்த்தைகள் இல்லை. ஸோ அண்ணாவும் திராவிடமும் இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு அமமுகல இருந்து வெளியே வந்தவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்திருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வந்துட்டு காலத்தின் கட்டாயம் அப்படின்ற மாதிரியும் பேட்டி கொடுத்திருக்காரு. யார் இந்த நாஞ்சில் சம்பத், அதை தாண்டி அவருடைய அரசியல் பயணம் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாஞ்சில் சம்பத் அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றது திமுகவுடைய மேடைகள்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். திமுக இருந்து அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த நட்சத்திர பேச்சாளர்கள்ல ரொம்ப முக்கியமானவராக இருந்தவர் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலினை முன்னிறுத்தும் போது அதுக்கு வைகோ வந்துட்டு ரொம்ப பெரிய எதிர்வினை அப்படின்றத ஆற்றாரு. இல்லை இது வந்துட்டு குடும்ப அரசியலாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வைகோ தான் இன்னைக்கு தன்னுடைய மகனான துரை வைகோவை அவருடைய கட்சியில் முக்கியமான பொறுப்பில் உட்கார வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு வேற கதை. பட் இருந்தாலும் அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைகோ இருக்கார் இல்லையா, திமுக விட்டுட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுக ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் திமுக வைகோக்கு எவ்வளவு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் அப்படின்றது இருந்துச்சோ அதே அளவுக்கு தன்னுடைய பேச்சினால பார்த்தோம் அப்படின்னா நாஞ்சில் சம்பத்துக்கும் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் அப்படின்றது இருந்துச்சு. வைகோ நாஞ்சில் சம்பத் 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேச்சாற்றல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதிமுகவுக்கு போனோடனே அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வைகோ இருக்கார் இல்லையா, வைகோக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் இடையில உரசல் அப்படின்றதெல்லாம் ஏற்படுது. இதனால வந்துட்டு நாஞ்சில் சம்பத் விட்டு விலகிறாரு, வைகோ விட்டு விலகிறாரு நம்ம நாஞ்சில் சம்பத் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுகவினுடைய நேர் எதிர் அமைப்பான அதிமுக போய் ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு துணை கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பதவி தரப்படுது. மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டு அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துணை கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பதவி தந்ததோட மட்டும் இல்லாம தமிழகம் ஃபுல்லா வந்துட்டு சுத்தி பரப்புரை அப்படின்றது பண்றதுக்காக அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒரு காரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம்னா தலைவன் போன கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாலும் அதுக்கப்புறமா தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணதுனால ஜனவரி 2, 2016 அந்த துணை கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அப்படின்றத நாஞ்சில் சம்பத் கிட்ட இருந்து புடுங்கினாங்க ஜெயலலிதா அப்படின்றா சொல்லணும். அதுக்கப்புறமா ஜெயலலிதாவுடைய மறைவு வரைக்குமே அதிமுக இருந்தவர். அதுக்கப்புறமா தான் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா அரசியல் பயணம் அப்படின்னு பண்றாரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அங்க அண்ணாவும் இல்ல திராவிடமும் இல்ல, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5-6 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆள் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்த சுச்சுவேஷன்ல தான் மறுபடியும் திமுக ஆதரவா தன்னுடைய நிலைப்பாடுகள் அப்படின்றதெல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இதனால மறுபடியும் தன்னுடைய தாய் கழகம், அதாவது எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே ஒரு ஜீரோ மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே மறுபடியும் வந்து சேர்ந்தாரு. ஒரு 2-3 வருஷங்கள் பார்த்தோம்னா திமுக தான் இருந்தாரு. பட் திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, இந்த கரூர் சம்பவத்துல இருந்து விஜய்க்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிருந்தாரு. இது வந்துட்டு தாவேகா நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் 2 பேத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அதிசயம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னடா திமுக நம்ம எதிர்க்கிறோம், திமுகவுடைய முகங்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக
திமுக நிர்வாகிகள் என்ன நீங்க நம்ம கட்சி சார்பில் இருந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. கரூர் சம்பவம் சிபிஐ வழக்குக்கு கைமாறினது விஜய்க்கான வெற்றி அப்படின்னு சொல்லி பேசினதுனால அறிவாலய வட்டாரங்கள்ல கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன், கடுமையா வந்துட்டு தாக்கப்பட்டிருக்கேன், அதாவது சொற்களால தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில சொல்லியிருக்காரு நாஞ்சில் சம்பத். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, என்னுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா தொடர்ந்து ரத்து செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேகர்பாபு இருக்கார் இல்லையா, டேட்லாம் வாங்கியிருந்தார் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு. பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. கருப்பழனியப்பன், சிவபி மாதிரியான திமுகவினுடைய பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னை கிண்டல் பண்ணுறாங்க, பொது மேடைகளில் வந்துட்டு என்னை திட்டுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கான ஒரு ஆதரவு அப்படின்றதே இல்லை. அதனால வந்துட்டு நான் தாவேக்கா இருக்கு இல்லையா, தம்பி விஜய் முன்னிலையில் இணைஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காக்கு வந்திருக்காரு நாஞ்சில் சம்பத் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாவேக்காக்கு வந்த கையோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பரப்புரை செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருந்தார் இல்லையா, அவர் வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தமிழக அரசியல் களத்தில் மெல்ல மெல்ல தாவேக்காவின் பக்கமாக வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள் போற மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்களும் இப்ப தாவேக்கா பக்கம் போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சோ அரசியல் மேடைகள்ல அரசியல்ல பரப்புரை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சோ என்னதான் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் இருந்தாலும் கூட பரப்புரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர பேச்சாளர்கள் கூட்டமே வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரப்புரைக்கான ஒரு முகமா தாவேக்காக்காக மாறி இருக்காரு நாஞ்சில் சம்பத் அப்படின்னு தான் சொன்னோம். இதுவரைக்கும் பல கட்சிகள் அவர் தாண்டி வந்திருந்தாலும் கூட இவர் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பட்டமா இருந்தாலும் சரி, இல்லை விஜயினுடைய அரசியல் வருகை இருக்கு இல்லையா, அதை ஆதரிச்சு இவர் பேசியிருக்கிறதா இருந்தாலும் சரி, பரப்புரை டைம்ல ரொம்ப பெரிய அளவுல தாவேக்காக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. ஸோ நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.